வெல்கம் டு லெமன் ஃபேரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாதாம் கேசரி. இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். அரை கப் ரவை, 3/4 கப் சுகர், அரை கப் பால் எடுத்திருக்கேன். ஒரு 20 பாதாம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அரை கப் நெய் எடுத்திருக்கேன். முந்திரியும் உலர்ந்த திராட்சையும் தேவையான அளவு. குங்குமப்பூ பாலில் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஏலக்காய் தேவையான அளவு. அவ்வளோதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஊற வச்சிருக்க பாதாம் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். ஏற்கனவே நான் தொலி உரிச்சு வச்சுருக்கேன். அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ பாதாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி ரவா பதத்துக்கு அரைச்சிருக்கேன். இப்படியே இருக்கட்டும், இதுதான் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிடுறேன். பேன் அடுப்பில் வச்சாச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிறதுல ஒரு பாதி அளவு நெய் இதில் இப்போ ஊற்றிடலாம். நெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானோடனே முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழத்தை தாளிச்சிடலாம். இப்போ போட்டுறேன். முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழத்தை போட்டுறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ எடுத்துடலாம். இதே நெய்யில் ரவையை வறுத்தரலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துடலாம். நல்லா அந்த வாசம் வர வரைக்கும் வறுத்துருவோம். இப்போ நல்லா ரவையை வறுத்தாச்சு. இப்போ அதில் பால் ஊற்றிடலாம். தண்ணி 1 கப் ஊற்றிடலாம். நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விட்டுருங்க. குங்குமப்பூ வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிடலாம். நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பாதாம் வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுடலாம். நல்லா கிண்டி விட்டுருங்க. ஏலக்காய் போட்டுடலாம். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம்.
அடுத்து சுகர் போட்டுடலாம். நல்லா கிண்டி விட்டுருங்க. சுகர் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழத்தெல்லாம் போட்டுடலாம். நல்லா கிண்டி விட்டுருங்க. நம்ம அளந்து வச்சதில் மிச்சம் இருக்க நெய் வந்து இப்போ ஊற்றிடலாம் அந்த ஸ்டேஜில். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் இறக்கிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இறக்கிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். பாதாம் கேசரி இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.